ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குயின்ஸ் கைவண்ணம் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு vlog மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன vlog மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு மண்டே மார்னிங் எடுக்கிறேன் நான் இந்த vlog. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் அப்படின்றதுனால நான் வந்து லிக்விட் ஐட்டம்ஸு அப்படி இல்லைன்னா குளிர்ச்சியான காய்கறிகள் அந்த மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். அந்த மாதிரி சாப்பிட்டா தான் எனக்கு வந்து ஒத்துக்கும். அதனால் அந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி பார்க்கும்போது ஜவ்வரிசி இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன். ஜவ்வரிசி பாயசம் மாதிரி எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜவ்வரிசியை பாயசம் மாதிரி பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்கி வாஷ் பண்ணுற வேலை இருக்குது. இப்போ வாங்க என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு ஒரு பிடி அளவு ஜவ்வரிசியை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம அந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா கடுகு மாதிரியே நல்லா பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1 hour மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஜவ்வரிசி வந்து ஊறி வந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வேகும். நம்ம 1 hour கழித்து வேக வைக்கும் போது இப்போ மூடி வச்சிடலாம். அதை இன்றைக்கி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு நடுவில் வெஜிடபிள்ஸும் வந்துருச்சு. எனக்கு எல்லாமே வீட்டு வாசல்லையே வந்துடும். போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நான். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மண் இருக்கிற காய்கறிலாம் வந்து கழுவி எடுத்துப்பேன். அதாவது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி நிற்க வச்சுப்பேன். அப்போ வந்து தண்ணிலாம் வடிஞ்சு வந்துடும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி நிற்க வச்சுப்பேன். அந்த தண்ணியிலே இஞ்சி, தேங்காய் அதெல்லாம் போட்டு கழுவிக்கிறேன். அது தேங்காயில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க நாரெல்லாம் பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேங்காய் உடைக்கும் போது ஈஸியாக உடைக்க வரும். மண் இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வேறு எதுவும் கிடையாது. அதனால் இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி பிடிச்சிக்கிறேன். வெங்காயம் எல்லாமே தனியாக ஒரு பவுலில் எடுத்துட்டேன். மீதி காய்கறி எல்லாத்தையும் தண்ணியில் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா காய்கறியும் கழுவி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 hour போல் இது இப்படியே தண்ணி வடியட்டும். வடிஞ்ச உடனே காய்கறி கழுவி உலர்த்துறதுக்குனே ஒரு 2 டவல் வச்சுருக்கேன். அந்த டவலில் போட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி எடுத்து வைப்பேன். எப்படி ஸ்டோர் பண்ணி எடுத்து வைப்பேன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா தண்ணி வடியட்டும். அந்த காய்கறியிலேருந்து தண்ணி வடியறதுக்குள்ளே ஜவ்வரிசி பாயசம் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. அதனால் கேஸை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஜவ்வரிசியை வேக வச்சிட்ருக்கேன் நான். இது லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஜவ்வரிசியை எப்போவுமே வந்து வேக வைக்கணும், இல்லைனா அடி பிடிக்கும். இன்னொரு பக்கம் பால் வச்சுருக்கேன். பாலும் நல்லா பொங்கி வருது. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியை நடுவில் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். ஜவ்வரிசி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றிட்டு சும்மா கொஞ்சமாக கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் வாசனைக்காக ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு இப்பயும் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த பாயசத்துக்கு தாளிச்சிட்டேன் நான். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு அதில் வந்து முந்திரி, திராட்சை, பாதாம் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துட்டேன். கேஸை ஆஃப் பண்ணியாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான அளவு நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்து இதை கலந்துக்கலாம். அந்த பாயசம் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே புதினா, கொத்தமல்லிலாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். காய்கறிலாம் ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி காட்டன் துணியில் வந்து பேக் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, துணி பை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பையில் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த காய்கறி வந்து நல்லா ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும். அதே மாதிரி காய்கறி சுருங்கி போகாமையும் இருக்கும். இந்த மாதிரி பையில் தான் நான் வந்து அந்த காய்கறியை எடுத்து வைப்பேன் ஃப்ரிட்ஜில். தக்காளியை நான் பையில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பத்துற மாதிரி ஒரு பவுல் இது மாதிரி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி நான் தக்காளியை வச்சுட்டு பவுலோடு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன்.
அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி வந்து நசுங்கி போகாமல் வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இஞ்சியும் பச்சை மிளகாவும் எப்படி எடுத்து வைப்பேன்னு பார்த்திங்கன்னா, நிறைய இருந்தது அப்படின்னா வேறு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னும் போது ஒரே பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணிப்பேன். இஞ்சி வந்து கீழே போட்டுப்பேன். பாக்ஸில் வந்து பேப்பர் போட்டுட்டு அதுக்கு கீழே இஞ்சி போட்டுட்டு, இஞ்சி ஃபினிஷ் ஆனவுடனே அதுக்கு நடுவில் ஒரு பேப்பர் போட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து அந்த காம்பை கிள்ளிட்டு வைப்பேன். கிள்ளிட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் போட்டுப்பேன். இந்த பேப்பர் எதுக்காக போடுறோன்னு பார்த்திங்கன்னா, அந்த பாக்ஸில் தண்ணி விடும் பார்த்திங்களா, அந்த தண்ணி எல்லாம் வந்து அந்த பேப்பர் வந்து உறிஞ்சிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது. புதினாவையும் நல்லா ஈரம் போக நல்லா காய வச்சுட்டு அதே மாதிரி தான் பாக்ஸில் வந்து கீழே ஒரு பேப்பர் புதினா, அதுக்கப்புறம் புதினா நிறைய இருக்குது அதனால் மொத்தமாக வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு பேப்பர் வச்சுட்டு திருப்பியும் புதினாவை மேலே போட்டுட்டு ஃபில் பண்ணி பாக்ஸ் மேலேயும் முடிகிற இடத்துலையும் பேப்பர் போட்டுட்டு மூடி எடுத்து வைக்கிறேன் நான். கருவேப்பிலை கொத்தமல்லியும் என்ன பண்ணுவேன், நல்லா ஈரம் போக நல்லாவே காய வச்சுட்டு இதே மாதிரி வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிப்பேன் பேப்பர் போட்டு. இதுவும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்றதுனால ஒரே பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன் நான். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா பீஸாக கட் பண்ணிவிட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிப்பேன். பேப்பர் போட்டு தான் ஸ்டோர் பண்ணிப்பேன். பேப்பர் போட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா 1 வீக் ஆனாலும் இதே ஃப்ரெஷ்னஸோடையே இருக்கும். காஞ்சி போகாமல் இதே மாதிரியே இருக்கும். எப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் 1 வீக் வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். நான் இந்த விலாகில் பார்த்திங்கன்னா நான் எப்படி வெஜிடபிள்ஸ் வாங்கி வாஷ் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி எப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படின்றத காமிச்சிருப்பேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எதனா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சம்மருக்கு நம்ம வந்து ஜவ்வரிசி, இளநீர், மோர், அதே மாதிரி வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ. பாய்.